வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது 1வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒத்தாசை எதிர்பார்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க போகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரால் இன்றைக்கும் ஒத்தாசை வரப்போகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் சரி, நாம் எதிர்பார்த்திருக்கிற ரட்சிப்பாய் இருக்கட்டும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளாய் இருக்கட்டும், எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும், அது எதுவாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக கூட இருந்து நடத்த போகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. அவர் ஒத்தாசையை அனுப்புகிற தேவன். இந்த உலகத்திலே சில நேரங்களிலே நமக்கு எல்லாராலும் உதவி செய்ய முடியாது. ஏன் தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்து விட முடியாது. ஆனால் நமக்கு எந்த சூழ்நிலையிலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒத்தாசையை அனுப்ப அவரால் முடியும். ஆனால் மனிதர்கள் சில நேரம் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களால் தங்களுடைய சொந்த குடும்பத்திற்கே உதவி செய்ய முடியாமல் போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் நினைத்தால், தேவன் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, எந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்க முடியும். அது சிங்கக்கவியா இருக்கலாம், அது அக்கினி ஜுவாலை நிறைந்த அது சூளைகளா இருக்கலாம், அக்னி ஜுவாலையா இருக்கலாம், அல்லது அது பெரும் வெள்ளமாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே சங்கீதக்காரன் கேட்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவரை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. உங்க பிரச்சனை, உங்க போராட்டங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. எந்த எதிர்பார்ப்போடு நீங்க இன்னைக்கு காத்திருக்கிறீங்களோ, இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நம் அனைவரோடு கூட பேசுகிறார். நானே உனக்கு ஒத்தாசை அனுப்பேன், நானே உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லி. இந்த உலகத்தின் மனிதர்களுடைய உதவி நமக்கு விருதாவாக போய்விடலாம். சில நேரங்கள்ல இருக்கும், ஆனால் அவர்களால் உதவி செய்ய முடியாமல் போய்விடும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போய்விடும். ஆனால் தேவனால் அப்படி கிடையாது. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவரால முடியும். பாருங்கள், அநேக வைத்தியர்களினால வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீயை பற்றி வேதத்திலே பார்க்கிறோம். அவளுக்கு பெரும் பாடு, அதாவது தொடர்ச்சியா நீண்ட காலங்களாக இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அநேக வைத்தியர்களினாலே அவள் வேதம் சொல்லுகிறது, வேதனைப்பட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு செய்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அநேக வைத்தியர்கள், நான் ஒரு வைத்தியர்ல பல டாக்டரை போய் பார்த்துட்டா, ஆனா அவளுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. கடைசியில தாங்கிட்ட இருந்த பணமெல்லாம் செலவாய் போச்சான், தாங்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய காலகட்டங்களிலே வரக்கூடிய வியாதிகள் இது. அன்னைக்கே பாருங்க, ஒரு பெரும் பாடுக்கு, அதாவது உதிர போக்கு நிற்காம போனது, அவளுடைய மொத்த பணத்தையும் காலி பண்ணிவிட்டது, அவளுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை காலி பண்ணிவிட்டது. அது மாத்திரமல்ல, அவளுக்கு வியாதியில சுகமும் ஆகல, மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அப்பொழுதுதான் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகினும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த பொழுது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார். சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம நல்ல ஸ்பெஷல் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போனாலும் கூட அந்த இடத்துல அவர்களிடத்துல இருந்து அவங்களுக்கே குழம்பி போயிருப்பாங்க. இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மருந்தை மாத்தி மாத்தி இன்னும் அதிக வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவன் அப்படி அல்ல.
அவருடைய அவரை கூட தொடல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம்தான் அவள் தொட்டாள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, அற்புத சுகம் உண்டானது. இன்றைக்கும் கூட நமக்கும் ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். முடியாது என்கிறது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அது மாத்திரமல்ல, இப்படி பல காரியங்கள்ல மனுஷரிடத்திலே போய் நடக்காதது தேவனால் அது நடந்தது, தேவனால் அது கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஆண்டவர் அங்க குழந்தை இல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணி கூப்பிடுறாரு, அழைச்சிட்டு வரும்போது பொறுமை தாங்காம சரளமா உடனே ஆகார அழைச்சி, சரி இந்த ஆகாரம் மூலமா தான் மடிக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தா பாருங்க, அங்க கரு உண்டான உடனே இவள் அற்பமாய் நினைக்க ஆரம்பிச்சா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி கரு உண்டான போதே எப்படி நினைச்சிட்டா, நாளைக்கு பிள்ளை பிறந்த உடனே எப்படி அதை மடிக்க கொடுப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அங்கு நடக்கலை. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். வயது 80, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், 90 வயதாகி போனது. அப்பொழுதும் ஆண்டவர் கைவிடலை. 90 வயசுல கர்ப்பம் செத்து போச்சு. அங்க வசனம் சொல்லுது, ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு. அதற்கு அப்புறமும் கர்த்தர் கைவிடவில்லை. வாக்கு பண்ணினபடி ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். முடியாது என்கிற சூழ்நிலையில கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல மருத்துவர்களால முடியாமல் போய்விடலாம், அல்லது நாம் எதிர்பார்த்தது யாரோ ஒருவர் மூலமா நாம் எதிர்பார்த்தது நமக்கு நடக்காமல் போய்விடலாம். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட இந்த வசனம் வெளிப்படுகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நம் அனைவருக்கும் ஒத்தாசை வரும். இந்த நாள்ல கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவர், உதவி செய்கிற தேவன் அவர். இந்த அதிகாலை நேரத்திலும் ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கிறது. அவரே நமக்கு ஒத்தாசையா இருப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டு போகலாம், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், நம் நம்பின நண்பர்கள் நம்மை கைவிட்டு போகலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்கி கனப்படுத்துவார். கர்த்தர்